Praise the Lord. வேதம் விதமா சொல்லுகிறது, யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனம் விதமா சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். நம்ம எத்தனை பேர் நம்மள சொல்றோம், வாடா ரொம்ப தலைவலியா இருக்குதுடா, ஒரு டீ குடிச்சிட்டு வந்தாங்களா அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு டீ குடிக்கிறாங்கம்மா அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்டிருப்போம். ஆனா டீ குடிக்கிறதுனாலயோ தலைவலியோ சோர்வோ போகுமானா இல்லைங்க. ஒரு நம்பிக்கை, ஒரு குருட்டு நம்பிக்கை, அது குடிச்சா சரியாயிடும் ஒரு நம்பிக்கையில நீங்க போய் டீ குடிக்கிறீங்க. அதே நம்பிக்கையை கர்த்தர் இங்கே சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். நீங்க ஒரு டீ மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை பார்க்கிலும் தேவன் மேல நம்பிக்கை வைத்தீர்களானால் எல்லா விதமான காரியங்களும் கர்த்தர் கைக்குடி வர பண்ணுவார். இந்த நேரத்திலும் சின்ன விஷயம் கேட்காதீங்க, கர்த்தரிடத்துல பெரிய காரியங்களை கேங்க. ஏன்னா ஒரு அசாத்தியமான காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். நீங்கள் அவர் மேல விசுவாசித்தீங்கன்னா அவருடைய மகிமையை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த நேரத்துல விசுவாசிங்க, மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்போம். ஆமென், ஆமென்.